பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாரநாதா ரிவைவல் சர்ச் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தை என்னவென்று பார்ப்போமா? பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வேத பகுதி ஒரு எளிமையாக இருந்தாலும் அதில் உள்ள ஆழமான உண்மை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இது ஒரு அழைப்பு மட்டுமல்ல, நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும் தேவனின் ஞானமாக இந்த வாலிப பிராயம் கருதப்படுகிறது. இந்த வாலிப பிராயம் என்பது ஒரு ஆசீர்வாதங்களின் காலம் என்று கூட நாம் சொல்லலாம். இந்த நேரத்தில் தான் உடல் உறுதி, மன உறுதி, கனவுகள், திறமைகள், ஆற்றல் என அனைத்தும் நிரம்பிய காலம். நாம் எதை கற்றுக்கொள்கிறோமோ, எதை பயிற்சி செய்கிறோமோ, அது நம் வாழ்நாளின் திசையை மாற்றி அமைக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த வயதில்தான் நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல வாழ்க்கைக்கான வழிகளை தேடுதல், தேவ பக்தி முதலான காரியங்கள் உருவாக்கப்படலாம். இந்த வாலிப பிராயத்தில்தான் நாம் நம்முடைய சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. கர்த்தரை நாம் ஏன் இந்த நேரத்தில் நினைக்க வேண்டும்? நமக்கு எப்படிப்பட்ட எதிர்காலத்தை தர வேண்டும் என்று சொல்லி நம்மாலோ, நம்முடைய பெற்றோர்களாலோ, நம்மை சுற்றி இருப்பவர்களாலோ கூட அதை சரியாக தீர்மானிக்க முடியாது. அவரை அல்லாமல், நம்மை படைத்த தேவனை அல்லாமல் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சரியான வேய தேவனால மாத்திரம்தான் நமக்கு கொடுக்க முடியும். ஆனால் சிலர் அவர்களுடைய முதுமையில் தேவனை நான் தேடுவேன் என்பார்கள். ஆனால் முதுமையில் உடலும் மனமும் சோர்வடைகிறது. இந்த இளமையான வயதில்தான் நாம் செலவழிக்கும் நேரம் நம்மை நித்தியத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏதுவாயிருக்கும். தேவனை நினைப்பது என்றால் என்ன? அவருடைய சித்தத்தின்படி செய்வது, வேத வசனம், தியானம், ஜபம் வழியாக தேவனை கிட்டி சேருவது, பாவத்திலிருந்து விலகி தூய்மையான வாழ்வை வாழ்வது, இதெல்லாம் தேவனை நினைப்பதை குறிக்கும். நாம் தேவனை நினைக்கும் போது மட்டுமே நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறுகிறது. இந்த இளமையில் தேவனை நினைத்தால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்னவென்று பார்த்தோமானால், தவறான பாதைகளில் செல்லாமல் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். நம் எதிர்பார்த்திருக்கிற கதவுகளை, வெற்றியின் கதவுகளை தேவன் திறப்பார். நல்ல ஞானத்தினாலும் நல்ல ஒரு தீர்மானத்தினாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புவார். தேவனுடன் நடப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் வீணான போராட்டங்கள் குறையும். மன அமைதி, ஆனந்தம், எதிர்கால நம்பிக்கை என்று அநேக நற்காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆதலால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாலிப பிராயத்தை வீணாக்காமல் நம்முடைய சிருஷ்டிகராகிய தேவனை நீங்கள் நினையுங்கள். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து தேவனை கிட்டி சேருங்கள். அப்பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி. எங்களுடைய இந்த வாலிப பிராயத்தை நாங்கள் வீணாய் கழிக்காதபடிக்கு சுவாமி, உம்மிடத்தில் ஆண்டவரே நாங்கள் அதை பிரயோஜனம் உள்ளதாய் கழிக்க என் தேவனில் உதவி செய்யுங்க. உம்முடைய வேத வசனம் அப்படியாய் சொல்கிறதல்லவா, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வேத வசன படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே என்று. அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வேத வசனம் எங்கள் வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் எங்கள் பாதை தாறுமாறாக இருந்திருக்கும். அப்பா, நீர் எங்களை நடத்துகிறீர். நீர் எங்களை அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காய், தயவுக்காய் உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் நினைக்க வேண்டும்,
உமக்காக வாழ வேண்டும். எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.